இப்போ இன்றைக்குள்ள கதாநாயகர்களில் இவங்களெலாம் அன்றைக்கி இருந்தால் இவங்களோட ஜோடியாக நடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஹீரோஸ் யார் யார்? இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் எதை சொல்கிறீங்க? இல்லை அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு 25 வருஷம் கழித்து நான் பிறந்திருக்கலாம். அப்போ எல்லாரு கூடயும் நடிச்சிருப்பேன். இவங்க அங்கே வர்றதை விட நான் கொஞ்சம் ஒரு 30 வருஷம் லேட்டாக வந்திருந்தா எல்லா ஹீரோஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் அப்போவும் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த டைம்லலாம் எப்படின்னா ஒரு ஜோடி ஹிட் ஆகிடுச்சுன்னா, இப்போ கமலஹாசன் அம்பிகா எல்லா படங்களும் அவங்களே வரணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்கள வந்து கமலஹாசன் ஜோடி அப்படி அவங்க மறுபடியும் வரணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ இருக்கிற ஹீரோஸ் வந்து ஒரு ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்த படத்தில் வேற ஹீரோயின் வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. அதனால் எங்கள் 80s ஹீரோஸ் தான் நல்ல பசங்க. ஆமாம், இப்போ ஒரு 15 படம் 20 படம் ஹீரோயின்லாம் வாய்ப்பே. ஸ்ரீபிரியாக்காவும் கமல் சாரெல்லாம் 25 படமும், ஸ்ரீதேவி அங்கே 25 படமும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் அது இல்லையே. ஒரு படத்துக்கு அப்புறம் அது கஷ்டமாக இருக்குது. அதில் கொஞ்சம் பரம இல்லாமல் இருந்தது வந்து சிம்ரானும் குஷ்புவும் தான் போல இருக்குது, கொஞ்சம் ரிப்பீட் ஆனது. ஆமாம்.